ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ராய் அவர்களோட லவ் ஸ்டோரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தனுஷ் அவர்களோட அப்பாவான கஸ்தூரி ராஜா அவர்கள் வந்து ஒரு ப்ரொடியூசர் அண்ட் அவங்க அண்ணாவான செல்வராகவன் அவர்கள் வந்து ஒரு டைரக்டர். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி இவங்களோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க தான். அதே மாதிரி ஐஸ்வர்யா ராய் அவர்களோட அப்பாவான ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகத்தில் ஒரு முக்கிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, தனுஷ் அவர்கள் நடித்த காதல் கொண்டேன் அப்படிங்கிற மூவி வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறத பார்க்கறதுக்கு ஐஸ்வர்யா ராய் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தியேட்டர் ஓனர் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட 2 மகள்கள் கிட்டயும் தனுஷை வந்து இன்ட்ரோ கொடுத்திருக்காரு. ஸோ அப்பதான் இவங்க வந்து ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க மீட் பண்ண நெக்ஸ்ட் டேவே ஐஸ்வர்யா ராய் வந்து தனுஷ் அவர்களுக்கு ஒரு மலர் கொத்து அனுப்பி படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ரிசீவ் பண்ணிக்கிட்ட தனுஷ் அவர்களும் அவங்களுக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிதான் இவங்களோட லவ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வெளியே ஒரு டைம் மீட் பண்ணதை வச்சு மீடியால இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்லேயே பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து ஐஸ்வர்யா ராய் அவர்களை விட 2 வயசு சின்ன பையன், அதனால இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆனதோ ரெண்டு ஃபேமிலியில இருக்கவங்களும் மீட் பண்ணி இதை வந்து மேரேஜா பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வதந்தி பரவி 6 மாசத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலியோட சம்மதத்தோட இவங்களோட மேரேஜ் நடந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட மேரேஜ் பண்ண அப்புறம் தான் இவங்க நிறைய லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு தமிழ் வந்து ஒழுங்கா பேச வராதான். தனுஷ் தான் வந்து இவங்களுக்கு தமிழை முறையா எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தனுஷ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒழுங்கா பேச தெரியாதான். ஸோ ஐஸ்வர்யா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா பேச சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட தப்பு பண்ணிட்டா அதை மறைக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கிறதுல எங்க ரெண்டு பேருக்குமே நம்பிக்கை இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. மேரிட் கப்பலா இருந்தாலும் அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். அதை எப்பவுமே ஐஸ்வர்யா ராய் வந்து எனக்கு தரத்துக்கு தவறுனதே கிடையாது அப்படிங்கிறதையும் தனுஷ் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்களோட லவ்க்கு கிஃப்டா பார்த்தீங்கன்னா யாத்ரா அண்ட் லிங்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண வாழ்க்கையில் 18 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2022 இவங்க டிவோர்ஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் 2024 இவங்களுக்கு அஃபிஷியலாக டிவோர்ஸும் ஆகிடுச்சு. பட் இவங்க கணவன் மனைவியாக வாழ விருப்பம் இல்லாமல் மட்டும்தான் டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னும், லாஸ்ட் வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் ஒரு வெல்விஷராகவும் தன்னோட பசங்களுக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸாகவும் இருப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.